கடலூர் மாவட்ட விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம வேளாண் அறிவியல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா மாவட்ட வேளாண் வானிலை பிரிவு அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாயிகளுக்கு வானிலை சார்ந்த வேளாண் ஆலோசனைகள் கொடுத்துட்ருக்கோம். இந்த வானிலை தகவல்கள் நம்மளுக்கு எங்கேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்திய வானிலை மையம் அப்படிங்கிற அமைப்பிலிருந்து நம்மளுக்கு கிடைக்குது. இதை பயன்படுத்தி விவசாயிகளுக்கு அடுத்த 5 நாட்களுக்கு வானிலை எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதில் நம்மளுக்கு என்னென்ன பேராமீட்டர் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா மழை அளவு, அதிகபட்ச வெப்பநிலை, குறைந்தபட்ச வெப்பநிலை, காற்றின் வேகம், காற்றின் திசை இதெல்லாம் கிடைக்கும். இது எப்பப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் கிடைக்கும். இந்த தகவல்களை பயன்படுத்தி நம்ம விவசாயிகளுக்கு என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயலில் என்ன பூச்சி நோய் வர வாய்ப்பு இருக்குது, இந்த மழை அளவு எப்படி இருக்கும், இதனால் நம்ம வயல்களில் என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் அப்படிங்கிற தகவல்கள் நம்ம விவசாயிகளுக்கு கொடுக்குறோம். இதை விவசாயிகளுக்கு எப்படி கொடுக்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேளாண் அறிவியல் நிலையம் சார்பாக நம்ம நிறைய வாட்ஸ்அப் குழுக்கள் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். அது குழுக்கள் வட்டார வாரியாக நம்ம வச்சிருக்கோம். இதில் நம்ம வட்டாரத்திற்கான வானிலை ஆலோசனையும் முன்னறிவிப்பும் நம்ம அந்த குழுக்களில் சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால விவசாயிகள் இருக்கிற இடத்துல இருந்தே நம்மளோட வானிலை அடுத்த கடலூர் மாவட்டத்திற்கான வானிலைகள் நம்ம எளிதாக தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்மளது உழவன் செயலி, மேக்தூத் செயலி மற்றும் TNAUS இது போன்ற செயலிகள்லையும் நம்மளோட வேளாண் ஆலோசனைகள் நம்மளுக்கு கிடைக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல் இண்டியா ரேடியோலையும் நம்ம இந்த வேளாண் ஆலோசனைகளை நம்ம கொடுத்துட்ருக்கோம்.